அஹமதுஹு வனுசல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். திருமணம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள். முதலாவது கல்யாணத்துடைய நீயத். கல்யாண தண்டை திரும்ப சொல்றேன், யாருக்கு தேவைப்பட்ட கொடுக்காருங்க. திருமணத்துடைய நீயத்தை எப்படி கல்யாணம் பிடிக்கிறாக்கள் மாப்பிள்ளை எப்படி நீயத்தை வைக்கணும், மாப்பிள்ளோட உமா வாப்பா எப்படி நீயத்தை வைக்கணும், பொண்டு உமா வாப்பா எப்படி நீயத்தை வைக்கணும். ஏன் கல்யாணம் பிடிக்கிறேன் ஒரு மாப்பிள்ளை நீயத். எல்லாரும் பிடிக்கிறாங்க அதுக்கா இல்லை, பிடிக்காடி சரியில்லை அதுக்கா இல்லை, பிடிக்காடு கேட்பாங்கள் அதுக்கா இல்லை, நல்லா பிடிச்சி வெறுமனே ஆசைகளை பரிமாறிக்கொள்ள மட்டுமா இல்லை, நல்லா பிடிச்சி உள்ள கொஞ்சம் போய் தொழுவத்தை காட்டவா இல்லை. முதலாக நீயத்துன்னா உள்ளத்தில் வரணும், அல்லாவுடைய கட்டளைக்காக நபியுல்லாவுடைய வழிமுறைக்காக நான் கல்யாணம் கட்டுகிறேன். அல்லா ஜல்லஷானுத்தாலா தொலை சொன்னான் தொழுகிறோம், பிடிங்க நாம் பிடிக்கிறோம், ஹஜ்ஜி போங்க நாம் போகிறோம். இதே போல் கல்யாணம் பிடிங்கோன்னு அல்லாஹ்தாலா சொல்லிக்கிறான். எனவே அல்லாவுடைய கட்டளைக்காக நான் கல்யாணம் பிடிக்கிறேன். அல்லாஹ்தாலா கல்யாணம் பிடிங்கோன்னு கட்டளையை நபி அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அமுப்படுத்தி காட்டினாங்க. ஒன்றல்ல ரெண்டல்ல 11 வரைக்கும் அந்த காலத்தின் தேவையை வச்சு கல்யாணம் முடிச்சு காட்டுகிறாங்க. எனவே நாங்கள் சுருக்கமாக அல்லாவுடைய கட்டளைக்காக நபியுல்லாவுடைய வழிமுறைக்காக கல்யாணம் செய்கிறேன் என்று ஒரு மாப்பிள்ளை ஒரு பொன் தந்த உள்ளத்தில் நீயத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். 2ஆம் நம்பர் நீயத்து தான் பாவங்களில் என்னை பாதுகாத்து கொள்ளுதல். 3ஆம் நம்பர் சாலிகான புலகுத்தி சந்ததியை பெற்றெடுத்தல். ஏன் நபி அலைஹிஸ்ஸா சொன்னாங்களே, கல்யாணம் அதிகமாக பெறுற பெண்களை பார்த்து கல்யாணம் பிடிங்கோ, அது விழுகட்டியாக இருந்தாலும் சரி, நான் நாளை மறுமையில் என் உம்மத்தை மிச்சமாக ஆகிக்கிறாங்கன்னு பெருமைப்படுவேன்னு சொல்லிக்கிறாங்க. அதை நீயத்தும் வரும். அதே பின்னால் கல்யாணம் பிடிச்சிருக்கிற மாப்பிள்ளையோட உம்மை வாப்பா பொண்ட உம்மை வாப்பா எப்படி நீயத்தை வைக்கணும்ண்டாய், அல்லாவுடைய கட்டளைக்காக நபியுல்லாவுடைய வழிமுறைக்காக எனது மகனை கல்யாணம் செய்து வைக்கிறேன், பொண்டும்மா வாப்பா என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று நீயத்தை அவங்களும் உள்ளத்துக்கு நீயத்தை எடுத்து வைக்கணும். அடுத்த கட்டபடியாக கல்யாண விஷயம் நடந்து வரும் வரைக்கும் டெய்லி சலாத்துல் ஹாஜா தொழுது வரும். தஹஜ்ஜுத் தொழுதெல்லாம் மிச்சம் நல்ல. சலாத்துல் ஹாஜா தொழுது இப்படி துவா செய்யணும். ஒன்று, எங்களோட கல்யாண விஷயம் திருமண விஷயம் சிறப்பாக நடந்து வர வேண்டும். 2, வர வேண்டிய விருந்தாளிகள்லாம் வர வேண்டும். ஆக்கிற சாப்பாடும் விருந்தாளியிட மனம் குளிர்கிற அமைப்பில் ஆக வேண்டும். கண்ணூர்லேருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். காலநிலை சீராக அமைய வேண்டும். அன்றைய நாள் எந்த ஆபத்தும் யாருக்கும் நடந்திடப்படாது என்ற இன்னும் தேவைப்பட்ட நியத்துகளை மனசில் கொண்டு விசேஷமாக நாங்கள் சலாத்துல் ஹாஜா தொழுதுவா செஞ்சு வரோம். 3ஆவது விஷயம் ஒன்றைக்குது, பொண்ணூட்டாலே மாப்பிள்ளூட்டாலே பொண்ட கையால் பொண்டு உம்மை வாப்பர் 3 பேரோட கையால், மாப்பிள்ளோட கையால் மாப்பிள்ளோட உம்மை வாப்பர் 3 பேரோட கையாலையும் எடுத்து ஒரு சதக்கா ஒன்று கொடுக்கணும். ஒரு கஷ்டவாளி ஒன்றை பார்த்து சதக்கா கொடுக்கணும். மேலே சொன்ன நீயத்தெல்லாம் மனதில் கொண்டு இது ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய குறிப்புகள். அடுத்த பாரு துவாத்தாள் இருக்குது, திருமண துவாத்தாள் ஒன்றிக்குது. அதில் 1ஆம் நம்பரில் துவாண்டிக்கு மாப்பிள்ளைக்கு மட்டுமானது, 2ஆம் நம்பர் துவாய்க்கு மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்குமானது, 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பரில் துவாய்க்கு அது வலிக்கானது, 6ஆம் நம்பரில் துவா மாப்பிள்ளை ஃபோன் 2 பேருக்குமானது, 7ஆம் நம்பரில் துவாண்டிக்கு மாப்பிள்ளை ஃபோன் 2 பேருக்குமானது, 8ஆம் நம்பரில் துவாண்டிக்கு மாப்பிள்ளை ஃபோன் 2 பேருக்கும் பிறர் ஓத வேண்டியது. 1ஆம் நம்பர் துவா என்னென்றா, ஒரு மாப்பிள்ளை பொண்ணை பாரம் எடுக்கும் பொழுது பொண்ணுடைய வலது போத்து மெத்தி முடிய பிடிச்சி என்ன ஒரு 3 முடி மட்டும் பிடிச்சி அல்லாஹ் மின் அஸ்ஸலுக ஹைரஹா வஹைரமா ஜபல்தஹா அலைஹி வஊதுபிக மின் ஷர்ரிஹா வஷர்ரிமா ஜபல்தஹா அலைஹி என்று ஓதணும். வாகனம் வாங்கின இந்த ஓதணும், மிருகங்கள் வாங்கினாலும் இந்த துவா தான் ஓதணும். இமாம் நபி ரஹிமுல்லா சொல்லிக்கிறாங்க, இந்த துவாட ஆரம்பத்தில் பாரக்கல்லாஹு லிக்குல்லி வாஹிதி மின்னா ஃபி சாஹிபிஹி ஓதிக்கொள்வது முஸ்தஹப்னு இமாம் நபி சொல்லிக்கிறாங்க. 2ஆவது துவா ஒன்றைக்கு என்னென்னா, மாப்பிள்ளை பொன் 2 பேரும் முதல் சந்திப்புக்கு பின்னால் அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக 2 ரக்காத் தொழுவோம். அது சலாத்து சுத்தம். அந்த தொழுகையை தொழுதுட்டு தான் நாங்கள் துவா விடுவோம். 2ஆம் நம்பரில் துவாகி சலாத்து ஷுக்குர் தொழுவோம். எங்கோ பிறந்தோம், எங்கோ வாழ்ந்தோம், எங்கோ படித்தோம், எங்கோ இருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேரோட உள்ளத்தையும் உல்ஃபத்தையும் அவத்தத்தையும் போட்டு
ரெண்டு பேரையும் இணைச்சி வாழ்க்கை அமைத்து தந்தானே என்பதற்காக சலாத்து ஷுக்ர் சொல்லலாம். பொன் பார்க்குற நேரம், பொண்ணை பார்க்குற நேரம் உங்களோட மனசில் அல்லாதான் என்ன விருப்பத்தை போட்டான். பொண்ணூட்டு பாட்டி உங்களை பார்க்குற நேரம் உங்களை மீது அன்பை இறக்கத்தை விருப்பம் அல்லாதான் போட்டானே. போட்டு ரெண்டு பேரை இணைச்சி இப்போ வாழ்க்கை அமைச்சு தந்துட்டான் என்பதற்காக சலாத்து ஷுக்ர் தோட்டு துவா செய்யணும். அந்த துவா தான் இருக்குது. சஹாபாக்கள் கூட்டாவும் ஒன்றும் இருக்குது. மாப்பிள்ளை கூட்டாவின்னா மனைவி ஆணைகள்னு இருக்குது. நீங்கள் தனி கொண்டாலும் சரி. ஆனால் துவாவில் ரெண்டு விஷயம் முக்கியமாக போயிடணும். பொதுமக்களாக இருந்தால் துவாட ஆரம்பத்தில் அல்லாஹ் புகழோன்னு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டாவது சலவாத்தோடு அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் சலவாத்தோடு. அதுக்கு பின்னால் தேவையான விஷயங்கள் தமிழில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. யா அல்லாஹ் நீ தான் எங்கள் ரெண்டு பேரும் உள்ளத்தில் முகம்பத்தை போட்டு எங்களை வாழ்க்கை அமைச்சு தந்துட்டா உனக்கே இல்லா போதும். எங்களோட வாழ்க்கையை நீ மனமாக்கித்தா, சந்தோஷமாக்கித்தா, ஒத்துமையாக வாழ வச்சது. என்னால் அவட தேவை நிறைவேற்று, அவள் எந்த தேவை நிறைவேற்று. எங்களை சாலிகான உலகுட்டி தந்தது, தக்குவா தந்தது, சோத்தில் ஆபியத்தில் வரகத்து செய். எனக்கு தேவைப்பட்ட எல்லா துவாயும் கேளுங்க. கேட்டு உண்மை வாப்பாவுக்கு துவா செய்யுங்க. படித்து தந்தோய் தந்த சேருமான் ஹசரத்துமாருக்கு அந்த துவா சேர்த்துக்கலாம். முடிக்கிற முறை வசல்லல்லாஹு தஆலா வசல்லம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சலவாத்தோடையும் புகழோடையும் துவா முடியணும். முடிஞ்சால் தான் அது துவா தலைக்கு மேலே அல்லாஹ்விடம் போய் சேரும். இல்லாட்டி அல்லாஹ் அது அந்த இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும்னு ஹதீஸில் வந்தீங்க. அது இப்போ அதோட சேர்த்து அந்த துவாத்தால் 2ஆம் நம்பர் துவாவை பார்த்து மாப்பிள்ளை போன் 2 பேரும் ஒதுக்கணும். 3ஆம் நம்பரில் துவாண்டிக்கு வழி செய்யணும். ஏன்னா வழியிட பொறுப்பு. அது எப்படின்னா ஃபாத்திமா நாயுடு கல்யாணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகைக்கு பின்னால் ஃபாத்திமா நாகியை மாப்பிள்ளோட்டு அனுப்பினாங்களாம். பொண்ணை கூட்டி போன யாருன்னா ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டி போனான். கூட்டி போனாங்க. கூட்டி போய்த்து சொன்னால் ரசூல் பண்பு டைமுக்கு நான் வரும் வரைக்கும் ஒன்று துவங்க வேண்டாம். ரசூலை கரீம் சேசாவாங்க தண்டை மஹல்லா லெஷாத்தை விட்டு போகிறாங்க. அவங்க வேறு மஹல்லா வயிற்றுக்கு ஃபாத்திமா நாகி தண்ணி கொண்டு வர சொன்னால் தண்ணி கொண்டு வந்தாங்க. அதில் அஹட் பலக் நாஸ் ஊதினாங்க. ஊதி போட்டு அவள் கொஞ்சம் குடிக்க கொடுத்தாங்க. குடிப்பட்டு நெஞ்சில் தண்ணி வச்சாங்க, தலையில் வச்சாங்க. துவைதான் அல்லாஹ் மின்னி ஒய்து ஹாபிக்க வதுர்ரியத்தா மினி ஷைத்தான். உங்களோட சந்ததியை ஷைத்தானில் பாதுகாக்குமாறு கேட்டான் துவாயினான். அதுமீறி முதுகு சொன்னான். முதுகுலேருந்து தண்ணி அது துவாயினான். அலிரதியெல்லாம் தண்ணி கொண்ட சொன்னான். அவரோட தண்ணியில் அகத்து வழக்கு நான் ஓடி அவருக்கு நெஞ்சில தலைச்சு எல்லாம் மின்னி ஒய்துஹூ மிக்க வதுர்ரியத்தகு மினி ஷைத்தானியும் ஒயினான். முதுகு திரும்ப சொன்னால் முதுகில் தண்ணீர் அதே துவாய் பண்ணான். இது கொண்ட வாப்பை தான் செய்யணும். கொண்ட வாப்புக்கு செய்ய இயலாவிட்டால் உங்களை வாப்பை செய்யணும். கொண்ட வாப்பு ஓய்மத்த வாப்பா ஆலிமா தாயா செய்வாரா? அவர் சில போல வாசிக்க தெரியுமா அப்படின்னா அவர் தான் செய்யும். ஏன்னா அப்படி இல்லாட்டா உங்களை வாப்பை செய்யணும். ஏன்னா அப்போ வழிதான் செய்யும். அப்போ அது பின்னால் ரெண்டு பேருக்கும் சேர்த்தி வருது உண்டு. அல்லாஹும் பாரிக் லஹுமா ரெண்டு பேரும் பரக்கத்துச்சு. பாரிக் ஃபீஹிமா ரெண்டு பேரும் பரக்கத்து. பாரிக் லஹுமா ஃபீ பினாஹிமா ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் பரக்கத்துச்சு. பாரிக் லஹுமா ஃபீ நஸ்லிஹிமா சந்ததியில் பரக்கத்துச்சு. பாரிக் லஹுமா ஃபீ ஷம்லஹிமா ஷம்லன்னா ஜிமாவில் வழி தான் பார்த்தோம். அவருக்கு 3 துவாய்க்கு வழி பார்த்தோம்னா சரி. ஏன்னா அதுக்கு அந்த ஓடுறான்னு திரும்ப அவருக்கு போய்த்து சந்திக்க ஓடுறான்னு சொல்கிறேன். இது முடியுங்கண்ணே. அப்போ அதுக்கு பின்னா இன்னொரு துவாண்டிக்கு கணவன் மனைவி 2 பேரும் பெட்டு போகணுன்னு துவாண்டு தேவை படுக்க முன்னால் 2 பேரும் ஒன்று செய்யணும். ஒழு செஞ்சுட்டு சலாத்துல் ஹாஜா சொல்லணும். முந்தி தொல்ல சலாத்து ஷுக்குர், இப்போ சலாத்துல் ஹாஜா. சலாத்துல் ஹாஜா தொழுதா சூனியமும் படாது. முதல் நாளைக்கு சலாத்துல் ஹாஜா தொழுகிறோம். துவா செய்வோம். இன்னும் விசேஷமாக யாரெல்லாம் நாங்கள் வாழ்க்கையை துவங்க போகிறோம். வாழ்க்கை ஆரம்பிக்கும் மஞ்சள் ஒதுக்குவோம் ஃபஸ்ட்டு 2 பேர். ஏன்னா இருந்தால் யாசின் ஓதினாலும் சிறப்புத்தான். அதாவது டெய்லி மஞ்சள் ஓது பழக்கம் ஏற்படுத்திக்குவோம். எடுக்க முன்னால் மஞ்சளை ஓதிப்பட்டு துவாண்டு செய்யுங்க. ஏன்னா கூட்டாக செஞ்சால் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை துவா செய்கிறார், ஆலிமாய்க்க முடியாத மனைவி ஆமின்னு சொல்கிறான். யாரெல்லாம் நாங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறோம். போன்ற கட்டளை கொண்டு தான் நாங்கள் செய்ய போகிறோம். நீ செய்யுங்கோடுக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட வாழ்க்கையை நீ சிறப்பாக்கித்தா, மனமாக்கித்தா, நல்லதாக்கித்தா, வரகத்தாக்கித்தா, ஒத்துமையாக்கித்தா. 2 பேரும் அன்பாக பண்பாக முகம்பத்தா வாழ வச்சது. மாப்பிள்ளை கொனியாலாம் பூமிக்கு மேலே வந்த எல்லா நன்மார்களும் அவனோட மனைவிமாரோட இப்படியெல்லாம் அன்பாக பண்பாக இறக்கமாக நடந்தாங்களோ அசலாக்காக அதே மாதிரி நடக்கிறவன் எனக்குத்தான் மாப்பிள்ளை கேட்பான்.
பொம்பளை கேட்கணும், யா அல்லாஹ் பூமிக்கு மேலே வந்த எல்லா நபிமார்களுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களோட மனைவிமார்கள், தபஈன்கள், அவுலியாக்களுடைய மனைவிமார்கள் தங்கள் மாப்பிள்ளை கணவன்மார்களோட எப்படி அன்பாக, பண்பாக, அதபாக, ஒழுக்கமாக, நேர்மையாக நடந்தாங்களோ அதே மாதிரி நடக்கிற தன்மையை உணர்வு எனக்குத்தான் ஒரு மனைவி துவா செய்யும்.